ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைய பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டை பார்த்துட்டீங்க. இப்ப பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு. ஒரு தமிழனா பிறந்தால் தமிழ் புத்தாண்டு அனைவருமே எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாருமே பார்க்கக்கூடிய பலன். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துடைய பேர் என்னங்க? அதாவது விசுவாசு வருடம். இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரோதி வருடம், இது விசுவாசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர்லயே பாருங்க நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க. இந்த வருஷத்துல யார் ராஜா வரார்? சூரிய பகவான் ராஜாவா வராருங்க. இது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்ப சூரிய பகவான்னா என்ன? நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும். வெப்பநிலை அதிகமா இருக்கும். அரசாங்க அரசியல நிறைய விஷயங்கள் மாற்றம் வரலாம் இந்த வருஷத்துல. நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடான விஷயம் நிறைய நடக்கும். நிறைய எல்லாமே நேர்வழியில மட்டும் போகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு. இதான் இந்த வருஷத்துடைய பலன். பொதுவா பாருங்க, இந்த 12 ராசிக்கும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் குரு சுக்ரன் டிவி சேனலுக்கு, நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. எப்போதுமே சரி, ஒரு தைரியமான குணம் சிம்மராசி என்பட்ட கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு தன்னம்பிக்கையான குணமும் ஒரு தைரியமான குணமும் எப்போதுமே சிம்மத்துக்கிட்ட இருக்கும். அதிகமா நேர்மையான குணம் பார்த்துக்காணி எதுலையுமே நேர் வழியில மட்டும்தான் போவாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டு அதுலயே நிற்பாங்க. அதுல எப்படியாச்சும் நம்ம முடிக்கணுங்கிற சிந்தனை தான் சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். தன்மானம், தைரிய குணம், விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கண்டிப்பா சிம்மத்துக்கு நம்ம பொருந்தும். ஒரு புத்திசாலியான குணம், ஒரு அனுசரிச்சு போற குணம், ஒரு தன்மையான குணம், ஒரு விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே பாருங்க இந்த சிம்ம ராசிக்கிட்ட நம்ம எடுத்து சொல்லலாம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன். இதனால வரைக்கும் ஆங்கில புத்தாண்டு தான் நீங்க அதிகமாக எதிர்பார்த்திருப்பீங்க. இப்ப தமிழ் புத்தாண்டு. ஒவ்வொரு தமிழருமே தமிழ் புத்தாண்டை கண்டிப்பா சித்திரை மாசத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. தெரியுங்களா? இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மழை பெய்யுமா, மழை பெய்யாத, நல்ல காரியம் நடக்குமா, நடக்காதா, எல்லாமே பாருங்க இந்த தமிழ் புத்தாண்டை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. இது மெயினான ஒரு பலன். ஆங்கில புத்தாண்டோட நீங்க மெயினா எடுக்கவே கூடாதுங்க. மெயினா எல்லாருமே தமிழ் புத்தாண்டை எடுத்து பார்த்துக்குங்க பலன். இந்த வருஷத்துல இப்ப தமிழ் புத்தாண்டு வருதுன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஏதாச்சும் ஒரு கிரக பயிற்சி, ஏதாவது திசா புத்தி உங்களுக்கு மாறுதான்னு பாருங்க. இப்ப சிம்மராசினா எல்லாத்துக்கும் ஒரே திசை ஒரே இதுல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தர் நேரத்துல பிறந்திருப்போம், ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. நட்சத்திரத்துல திசாபுத்தி எல்லாமே மாறுபடும். அப்படி மாறுபடும் போது இப்ப இந்த வருஷத்துல எதுவும் கிரகங்கள் ஏதாவது திசை புத்தி மாறுதா, இந்த கிரகம் மாறி வருதான்னு பாத்துக்குங்க. அந்த கிரகம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வருஷத்துல சொல்றேன். பொதுவாக அந்த முக்கியமான கிரகங்கள் பாருங்க, எதெல்லாம் நம்ம லைஃப்ல முக்கியமான கிரகம்னா ஃபர்ஸ்ட் குரு பகவான் தான், அப்புறம் சனி பகவான், அப்புறம் ராகு கேது பகவான். இந்த கிரகத்தை 4 கிரகத்தை கண்டு பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு முக்கியமான இந்த கிரகத்துடைய திசாபுத்தி வருதா அப்படின்னு மேட்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா முக்கியமா இதுதான் அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகமாக இருக்கும். அப்ப அதுல மாதிரி வருதான்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். அதனாலதான் பொது பலன் எல்லா வீடியும் கொடுக்கும். தமிழ் புத்தாண்டா கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கணும். இந்த வருஷம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். இப்ப சிம்மத்துக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற? பொதுவா பாருங்க, சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசிக்கு கேது வர போறாரு இந்த வருஷத்துல. ஏன்னா இந்த வருஷத்துல 3 கிரக பேச்சு நடக்குது பாருங்க. ராகு கேது பேச்சு நடக்குது, ஒரு பேச்சு நடக்குது, சனி பேச்சு நடக்குது. நல்லா பாருங்க, உங்களுக்கு ராசிக்கு கேது வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு வருவாரு, 8ஆம் இடத்துல சனி பகவான் போவார், 11ஆம் இடத்துல குரு பகவான் போறாரு. ஒரே ஒரு கிரகம் மட்டும் தானே உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கு. யாரு? ஈஸ்வர பெருமான், சனீஸ்வர பகவான். இவரை கண்டு யாரும் பயப்படாமலே இருக்க மாட்டாங்க. சிம்மராசி அதிகமா ஐயோ நமக்கு கண்ட சனியை விட அஷ்டம சனி எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன்னா சனி பகவானை பார்க்கணும்ல. உங்க ஜாதகத்துல விதி ஜாதகத்துல அவர் நல்லவரா, நீங்க பிறக்கும் போது அவர் நல்லது நான் கொடுப்பேன்னு சொல்லி உட்காந்துருக்காரா, இல்ல நான் உங்களுக்கு தடைகளை கொடுக்க சொல்லி உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். ஒரு மனிதனை உயரத்துக்கும் கொண்டு போறது சனி பகவானா தான் இருக்கும். ஒரு மனிதனை டக்குன்னு இறக்குறதும் சனி பகவானா இருக்கும். நல்லா பாத்துக்குங்க. சனி, அதனாலதான் அவர் பழமொழி சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானுக்கு எடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்காத யாரு தடுக்க முடியாது. சனி கொடுக்க யார் தடுப்பார்னு சொல்லுவாங்கல்ல, இதான் அதுக்குள்ள அர்த்தம். ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவார் சனி பகவான், தெரியுங்களா? ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா லைஃப்ல எல்லாமே பயங்கரமா இருக்கும். அப்ப சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணி பார்த்துக்கணும். இந்த வருஷத்துல அஷ்டம சனி வருது. ஏன்னா நிறைய பேரு ஜாதகத்துல சரியில்லாதவங்க நான் சொல்றேன், சிம்ம ராசியில வேலை உத்தியோகத்துல இந்த கண்ட சனியே நிறைய பிரச்சனை பண்ணி போச்சு. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வேலையில கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம், படிப்பு கல்வியில ஒரு மன வருத்தம், இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்து கொடுத்து லைஃப்ல அப்படியே டவுன் பண்ணி போச்சு சிம்மராசிக்காரங்க. கேளுங்களேன் சிம்மராசிக்காரங்க, கண்டிப்பா ஒரு நான் பார்க்காத விஷயமே இல்லை லைஃப்ல, எதுவுமே பார்க்க முடியாத ஒரு பிரச்சனை நான் சந்திச்சேன் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சாங்க இந்த சிம்மராசிக்காரங்க. என்னடா லைஃப், என்னடா நம்ம லைஃப் வாழ்றோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க. போட்டி, போராட்டம், தடையில, அவமானம், ஏன் நிறைய பேருக்கு பாருங்க குழந்தை சார்ந்த விஷயத்திலயோ, இல்ல நிறைய பேருக்கு பாருங்க பூர்வீக சொத்துலயோ, பூர்வீக இடத்துலயோ, இல்ல இடத்து பூமியில வழக்குலையோ நிறைய விஷயத்த பார்த்தது சிம்ம ராசியா இருப்பாங்க. இதெல்லாம் இப்ப அவ்வளவு விஷயத்த பார்த்தாங்க, இனிமே பார்ப்பாங்கன்னா இனிமே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அதான் சொல்லிட்டேன்ல, 11ல குரு வராரு, நீங்க பயப்படவே கூடாது இந்த வருஷத்துல. 7ஆம் இடத்துல ராகு கேது. யாருக்கு ராகு கேது குரு 3 கிரகம் நல்லா இருக்கோ இந்த வருஷம் ஓஹோன்னு பெரிய லெவலுக்குள்ள உலகம் பேசக்கூடிய அளவுக்கு நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகலாம். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசி. யாரு ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி குரு ராகு கேது இருந்தாலும் இந்த அஷ்டம சனி அறவே அடிக்கவே அடிக்காது, உங்களை பாதிக்கவே பாதிக்காது. சனியே பாதிச்சாலும் பாதிக்க விட மாட்டாங்க குரு. அப்ப ஜாதகத்துல இன்னும் சனி பவன் நல்லா இருந்துட்டா பாருங்க, இந்த 4 கிரகம் நல்லா இருந்துட்டா பாருங்க, இந்த வருஷத்தை எப்படி மட்டும் அழகா பேஸ் பண்ணுவா மட்டும் பாருங்க. ஏன்னா நீங்க தைரியத்தை வெளியில கொண்டாதான் ஜெயிக்கக்கூடிய ஆளுங்க. உங்களுடைய தைரியத்தை நீங்க இழக்க கூடாது, அவ்வளவுதான் சிம்மம். ஒரு சட்டோட கண்ணீர் விட மாட்டாரு, எதையும் கண்டு அஞ்ச மாட்டாருங்க அவரு. சிம்மங்கிறது ஒரு சட்டோட கண்ணீர் வராது. எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் முனிசிறுல சிரிச்சுட்டு போயிடுவார், தெரியுங்களா? இதான் சிம்மம். இவர் மாதிரி ஒரு இறக்க குணம் இருக்காது, இவர் மாதிரி நானும் யாருக்கிட்டையும் பழக முடியாது. ஒரு அன்பா இருப்பாரு, பாசம் எல்லாமே இருக்கும் இவர்கிட்ட. என்ன பிடிவாத குணம் அதிகமா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. நான் நெருப்புடா, நெருங்குனா பஸ்மம் ஆயிரும் பாரு. இனிமே பாருங்க எல்லாமே லைஃப்ல எல்லாமே அப்படியே மாறுது, சேஞ்ச் ஆகும் பாருங்க. இப்ப சிம்மராசிக்கு நம்ம என்ன சொல்லணும், எடுத்தோம்னா நம்ம முதல் பலன் நம்ம என்ன தூக்கி வைக்கலாம்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய பிளான் இருந்தா நிறைய பேருக்கு வீடு கட்டுறதோ, இடம் மாறுறதோ, வெளியூர் போறதோ பண்றதோ பண்ணிக்குங்க. இந்த அஷ்டம சனியில நம்ம பண்ணிக்கணும், அதனால சொல்றேன். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது மாத்துறது பண்றது எல்லாமே கட்ட ஆரம்பி. இப்படிப்பட்ட ஒரு வழக்குகள் இருந்திருக்கும், 2-3 மாசமா ரொம்ப வழக்கா இருந்திருக்கும். அந்த வழக்குகளுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும், நீங்க தைரியமா பயணிக்கலாம். இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வண்டி பிரச்சனை, வாகன பிரச்சனை இதெல்லாமே சரியாகி நல்லா அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். பார்த்துக்குங்க இந்த விஷயத்துக்கு. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி, உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு வரலாம். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. இட பிரச்சனை, பூமி சார்ந்த விஷயம் பிரச்சனை சரியாக. அதே மாதிரி பாருங்க, வேலை உத்தியோகத்துல மாறுறதுன்னா மாறிக்குங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், நிறைய பேருக்கு ப்ரொமோஷனோட கிடைக்கலாம். கண்டிப்பா ப்ரொமோஷன் தேடி வரும், நீங்க தேடி போகணும், உங்களை தேடி வரும் ப்ரொமோஷன். வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இங்க வேலை பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு அமைப்பு. இந்த அஷ்டம சனி உங்களை பாதிக்காது. குரு 11ல வந்தா உங்களுக்கு லாபம் பாத்துங்க இந்த வருஷத்துல. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒற்றுமை இல்லாம நிறைய பேர் கோர்ட்டு கேஸை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கல்ல, நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்ப சமாதானமா போகக்கூடிய நேர காலம் வரலாம். 11ல குரு இருந்து அவருடைய பார்வை பாருங்க, 3ஆம் இடத்தை பார்த்து, 5ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமண வாழ்க்கையில கணவன்களை ஒற்றுமை வந்து முதல் திருமணமா 2வது திருமணம் எல்லாமே ஓகே, சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பரா இருக்கு. பாத்துங்க, கண்டிப்பா நல்லா இருக்குங்க, அழகா இருக்கும். திருமண வாழ்க்கையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, தடைகள் வராது, நல்ல ஒரு அமைப்பா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். காதல் திருமணம் 2மே கைக்கூடி வரும் பாருங்க. குழந்தை பாக்கியம் நிறைய உடனே கிடைச்சிடும் நிறைய பேருக்கு.
அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியம், நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ண சிம்ம ராசி ரொம்ப பேர் மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை. கண்ட சனியிலே போயிட்டாங்க. இப்ப அஷ்டம சனிக்கு எப்படி பயந்து போயிருப்பாங்க தெரியுங்களா? ஐயோ இது பெருசா கொண்டு போயிருமா அப்படின்னு பயப்படாதீங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இனிமே உங்களுக்கு வரும். நிறைய ஒரு அனுகூலம் வரும். தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் உடல் உபாதை உண்டு போனா பெருசா பாதிக்காது. லாபம் வருமானம், மூத்த சகோதர சகோதரி ஒரு சார்ந்த விஷயம், வருமான சார்ந்த விஷயம், இன்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். திடீர் லாட்ரி யோகம், இப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதி லாட்ரி யோகத்தை எடுங்க, சூப்பரா இருக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையம் பண்ணாதீங்க. ஜாதகத்தை முயற்சி பண்ணி கண்டிப்பா வெற்றி நிச்சயம். தொழில் பண்ணக்கூடிய மாணவர்களும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு நிதானமா பண்ணுங்க, எல்லாமே வெற்றியா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். மருத்துவ செலவு இனிமேல் குறையும் பார்த்துக்குங்க. மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை, எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் தைரியமா எழுது. உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா மாணவர்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த வருஷத்துல சொல்றேன். 11 குரு உங்களை பயங்கரமா படிக்க வைக்கும் பார்த்துக்குங்க. இப்ப படிப்பு கல்வி தான் தடையே கிடையாது. இதெல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா அமைது பார்த்துக்குங்க. லாட்ரி யோகம் கண்டிப்பா நிறைய பேருக்கு திடீர்னு அடிக்கும். அது கண்டிப்பா பணத்தை போட்டு அதில் வரைய பண்ணுவீங்க. ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். இப்ப நட்சத்திரம் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் மகரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போறவனும், ஒரு பிடிவாத குணமும் அதிகமா இருக்கும். உங்க ராசிக்கே கேது வர்றாருங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. இந்த வருஷத்துல நிறைய ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்குங்க உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, சுபகாரியம் சுப செலவு வீட்டுல நடக்கும். திருமணம் சார்ந்த பிரச்சனை சரியாகும். திருமணம் நடக்கும். படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் வரும். வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு அனுகூலம் வரும். தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம். பல விஷயங்கள் உங்களுக்கு உங்க பக்கம் அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கேது வரதுனால கண்டிப்பா உண்டு பாத்துங்க. மகனத்துல பிறந்தவங்க ஒரு சுபகாரியம் சுப செலவா பண்ணிக்கிறது நல்லது. வீடோ இடமோ பூமி இது மாதிரி பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா நீங்க எப்போதுமே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். எதுலையுமே பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும். நீங்க யார்ட்டையும் அட்வைஸ் கேட்க மாட்டீங்க. உங்க மனசுக்கு என்ன படுதோ செய்யக்கூடிய கேரக்டர் நீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூரணத்துல பிறந்தவங்க எதுலையுமே நாகரிகமாக இருக்கக்கூடிய குணமும், நல்ல ஒரு புத்திசாலி குணமும், அனுசரிச்சு போற குணமும், நிறைய ஒரு கற்பனை திறனும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க, குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுப செலவு ஆல்ரெடி நீங்க சுப செலவு பண்ணிருப்பீங்க. நிறைய மருத்துவ செலவு, வரைய செலவு எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க. வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதை வரக்கூடிய அமைப்பு இந்த பூரத்துல கண்டிப்பா அமையும். ஆனா சுப செலவு சுபகாரியம் பண்ணிங்க. தொழில் பண்ணவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரத்துல பிறந்த எதுவுமே தைரியமான குணமும், ஒரு தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே தைரியத்தை விடாதீங்க, எல்லாமே வெற்றியா வருது. ஏன்னா உத்திரத்துல பிறந்ததுக்கு உலகையே ஆளக்கூடிய திறமை வருது. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவத்துறையில படிக்கக்கூடிய நபர்கள், அது மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த துறை எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லவா சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழிலையும் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல பாருங்க. ஆனா சுப செலவு சுபகாரியம் படிங்க, எல்லாமே மாற்றம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மாதப்பலன் கருதப்படல் சூப்பரான ஒரு யோகமா அமையக்கூடிய நேரமாக அமைகிறது.